வணக்கம். புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். $7,374 கோடியாக உயர்ந்துள்ளது புதுச்சேரி வருவாய். பட்ஜெட் தாக்கல் பணிகளை முடக்கிவிட்டுள்ளது புதுச்சேரி அரசு. தவறான கேள்வித்தாளை அனுப்பியது புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக தேர்வு பிரிவு. முதலாம் ஆண்டு மொழிப்பாட தேர்வுகள் ஒத்திவைப்பு. கதிர்காமம் சடல் திருவிழா, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணிடம் செயின் பறிப்பு, 2 சிறார்கள் உட்பட 4 பேர் கைது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த பெண்ணிடம் செயின் பறித்த 2 சிறார்கள் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்து நகையை மீட்டு குற்றவாளிகளை சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு முருகன் கோவில் தெருவை சேர்ந்தவர் ஏழுமலை. இவரது மனைவி 57 வயதான விஜயகுமாரி காலாப்பட்டு பகுதியில் பழ வியாபாரம் செய்து வருகிறார். கடந்த 31ஆம் தேதி இரவு வியாபாரத்தை முடித்துக் கொண்டு கணவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது வழியில் அடையாளம் தெரியாத இருவர் மறித்து விஜயகுமாரி கழுத்தில் அணிந்திருந்த 9 சவரன் தங்க செயினை பறித்துக் கொண்டு கணவரை மிரட்டி சென்றுள்ளனர். இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் காலாப்பட்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது 17 வயது சிறுவர்கள் 2 பேர் இருசக்கர வாகனத்தில் வந்து செயின் பறித்து செல்வது தெரிய வந்தது. அந்த சிறார்களை பிடித்து விசாரித்த போது பெரிய காலாப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலை சூர்யா என்கிற முருகன் செயின் பறிக்க திட்டமிட்டு கொடுத்ததும் பறிக்கப்பட்ட செயினை செல்லியம்மன் நகர் ராகுல் காந்தி தெருவை சேர்ந்த ராமமூர்த்தி என்பவர் மூலம் விற்பனை செய்ததும் தெரிவித்தனர். இதையடுத்து 2 சிறார்கள் மற்றும் சூர்யா, ராமமூர்த்தி ஆகியோரையும் காவல்துறையினர் கைது செய்து 70 கிராம் தங்க நகை, 40,000 ரூபாயை மீட்டனர். தொடர்ந்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சூர்யா, ராமமூர்த்தி இருவரையும் காலாப்பட்டு சிறையிலும் 2 சிறார்களை கூர்நோக்கு இல்லத்திலும் சேர்த்தனர். புதுச்சேரியில் அனைத்து பகுதிகளிலும் திடீரென கொசு தொல்லை அதிகரித்துள்ளதால் மக்கள் தூக்கத்தை இழந்து அச்சத்தில் பரிதவித்து வருகின்றனர். புதுச்சேரியில் அனைத்து பகுதிகளிலும் திடீரென கொசு தொல்லை அதிகரித்துள்ளது. மாலை நெருங்கியதும் கொசுக்கள் கூட்டம் கூட்டமாக வீட்டிற்குள் படையெடுத்து வருகின்றன. இவை எந்த கொசுவர்த்திகளுக்கும் கட்டுப்படுவதில்லை. கொசுக்களை ஒழிக்க இருக்கும் சுகாதாரத்துறையின் பைலேரியா பிரிவு இருக்கிறதா என்றே தெரியவில்லை. நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகள் என்ன செய்கின்றன என்றும் தெரியவில்லை. கொசுக்களால் ஆண்டுதோறும் மலேரியா, சிக்கன் குனியா, டெங்கு என பல்வேறு நோய்கள் பரவுகிறது. இதனை தடுக்க மருந்து, மாத்திரை, தனி பிரிவு என ஆண்டிற்கு பல கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது. இந்த கொசுக்களை முன்கூட்டியே கட்டுப்படுத்தினால் நோய்களில் இருந்து மக்களை காப்பாற்ற முடியும். அரசுக்கு பல கோடி ரூபாயும் மிச்சமாகும். எனவே போர்க்கால அடிப்படையில் சுகாதாரத்துறையின் பைலேரியா பிரிவு, நகராட்சி, கொம்யூன் பஞ்சாயத்துகளை அரசு முடுக்கிவிட்டு அனைத்து பகுதிகளிலும் கொசு ஒழிப்பு திட்டத்தை முழுவீச்சில் செயல்படுத்த வேண்டுமென கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. கடலில் இறங்கி தற்கொலைக்கு முயன்ற மாற்றுத்திறனாளி முதியவரை காப்பாற்றிய ஐஜிக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரி ஐஜி அஜித்குமார் சிங்லா நேற்று மாலை 6:30 மணிக்கு கடற்கரையில் நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்போது சுற்றுலா வளர்ச்சி கழக அலுவலகம் எதிரில் விநாயகர் சிலைகள் கரைக்கும் பகுதியில் பாறைகளுக்கு இடையே முதியவர் ஒருவர் இறங்கி கடலில் குதிக்க முயன்றார். அதனை கண்ட ஐஜி உடனே அருகில் இருந்த காவல்துறையினரை அழைத்து முதியவரை காப்பாற்றி கரைக்கு அழைத்து வர செய்தார். விசாரணையில் முதியவர் செங்கல்பட்டு மாவட்டம் பொழிச்சலூர் அகதீஸ்வரர் நகரை சேர்ந்த 74 வயதான சந்திரகுமார் என்பதும் மாற்றுத்திறனாளியான அவரை குடும்பத்தினர் கைவிட்டு விட்டதால் தற்கொலை செய்து கொள்வதற்காக பேருந்தில் புதுச்சேரி கடற்கரைக்கு வந்தது தெரிய வந்தது. பின்னர் அவரை ஒதியஞ்சாலை ஆய்வாளர் செந்தில்குமார் ஜீப்பில் அழைத்து சென்று
அரசு மருத்துவமனையில் அனுமதித்தார். ஐஜி அஜித்குமார் சிங்லாவின் செயலை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். Don't worry, we'll help you. புதுச்சேரி மாநிலத்தின் வருவாய் ரூபாய் 7,374 கோடியாக உயர்ந்துள்ளது. முதல்வர் ரங்கசாமி கடந்த ஆண்டு ரூபாய் 12,700 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்டினை தாக்கல் செய்தார். அடுத்த பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கான பணிகளையும் புதுச்சேரி அரசு முடுக்கிவிட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தின் வருவாய் 7,374 கோடி ரூபாயாக உயர்கிறது. முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த ஆண்டு 12,700 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்டினை தாக்கல் செய்தார். அடுத்த பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கான பணிகளையும் புதுச்சேரி அரசு முடுக்கிவிட்டுள்ளது. பட்ஜெட் 12,700 கோடி ரூபாய்க்கு தாக்கல் செய்யப்பட்டாலும் திருத்திய பட்ஜெட்டில் அரசின் செலவீனம் உயர்ந்ததால் மாநில அரசின் பட்ஜெட்டும் 13,235 கோடி ரூபாயாக உயர்ந்தது. எனவே நடப்பாண்டு பட்ஜெட் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள சூழ்நிலையில் மாநில வருவாய் 7,374 கோடி ரூபாயாக உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஏற்ப கடந்த மாதம் வரை 5,249 கோடி ரூபாய் வருவாய் சொந்த நிதி ஆதாரங்களில் இருந்து ஈட்டியுள்ளது. குறிப்பாக வணிக வரியில் 1,755 கோடி, கலால் வரியில் 1,185 கோடி, போக்குவரத்து துறையில் 137 கோடி, பதிவு துறையில் 75 கோடி, வரி இல்லாத ரசீதுகளாக 2,093 கோடி என மொத்தம் 5,249 கோடி ரூபாய் ஈட்டியுள்ளது. பெட்ரோல் டீசல் மீதான மதிப்பு கூட்டு வரியை கடந்த மாதம் உயர்த்தியதை தொடர்ந்து அரசுக்கு 500 கோடி ரூபாய்க்கு கூடுதல் வருமானம் கிடைக்கிறது. தவறான கேள்வித்தாளை புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக தேர்வு பிரிவு அனுப்பியதால் முதலாண்டு மொழிப்பாடத் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் கீழ் இணைப்பு கல்லூரிகளாக உள்ள அரசு, அரசு சார்பு மற்றும் தனியார் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு செமஸ்டர் தேர்வுகள் நடைபெற்று வருகின்றன. பிப்ரவரி 6 மொழிப்பாட தேர்வு நடக்க இருந்தது. இதற்காக தமிழ், ஹிந்தி, பிரெஞ்சு ஆகிய பாடங்களுக்கு தேர்வு எழுத புதுச்சேரி முழுவதிலும் இருந்து முதலாம் ஆண்டு படிக்கும் 7,500 மாணவ மாணவிகள் வந்தனர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் இருந்து தேர்வுத்தாள்கள் வந்தன. தேர்வுகள் தொடங்கியவுடன் தமிழ், ஹிந்தி, பிரெஞ்சு மொழி பாடத்திற்கு விண்ணப்பித்தோருக்கு அவர்களுக்கு கேள்வித்தாள்களை கல்லூரிகளில் விநியோகித்தனர். கேள்வித்தாள்களை பார்த்த மாணவ மாணவிகள் அதிர்ச்சியடைந்தனர். முதலாம் ஆண்டு கேள்வித்தாள் இல்லை என தேர்வு கூடத்தில் கண்காணிப்பு பணியில் இருந்த ஆசிரியர்களிடம் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து பல கல்லூரிகளில் இருந்து புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்திற்கு புகார்கள் வந்தன. தேர்வு எழுதாமல் மாணவ மாணவிகள் 1.5 மணி நேரம் வரை காத்திருந்தனர். அதைத் தொடர்ந்து புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டு பிரிவானது இத்தேர்வை ஒத்திவைப்பதாக அறிவித்து அனைத்து கல்லூரிகளுக்கும் மெயில் அனுப்பியது. தேர்வு தேதி பின்னர் அறிவிப்போம் என்றும் குறிப்பிட்டிருந்தனர். புதுவை தூய இதய மரியன்னையின் பிரான்சிஸ்கன் சகோதரிகள் சபையில் துப்புஇ ஆய்வு மைய அறிமுக விழா இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. 1844 ஆண்டில் இந்தியாவிலேயே முதலாக பெண்களுக்கான தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவிய நிறுவனர் அவர்கள் அன்று விதைத்த விதை இன்று பல பணித்தளங்களில் பல லட்சக்கணக்கான வழக்கறிஞர்களாக, மருத்துவர்களாக, கடற்படை வீரர்களாக, ராணுவ வீரர்களாக, காவல்துறை அதிகாரிகளாக, ஆட்சியாளர்களாக, விமானிகளாக, விமான பணிப்பெண்களாக, பல தொழிலதிபர்களாக, பத்திரிகை நிருபர்களாக, மென்பொருள் பொறியாளர்களாக, செவிலியர்களாக, அறிவியல் அறிஞர்களாக, சமையற்கலை கலைஞர்களாக, இல்லத்தரசிகளாக, விவசாயிகளாக வளர்ச்சி பெற்றதை மேடையில் மாணவிகள் காட்சியாக நின்றனர். தமிழ்தாய் வாழ்த்துடன் கருத்தரங்கம் இனிதே துவங்கியது. இறைவணக்க பாடலை தொடர்ந்து வரவேற்பு நடனம், சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரும் தும்பியி அடிகளாரின் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர். மாநில தலைமை அன்னை அருட்சகோதரி டான்யா மேரி ஜோஸ்பின் செல்வராணி FIHM அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். சபை தலைவி அன்னை அருட் சகோதரி ஜெயா மேரி சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கினார்.
அருட்தந்தை அந்தோணிசாமி தமது நோக்க உரையில் துப்பைய அடிகளார் பற்றி தொடர்ந்து பல ஆய்வுகள் நடைபெற செய்வதே விழாவின் நோக்கம் என்று எடுத்துரைத்தார். துப்பைய அடிகளாரின் நூல்களில் கலாச்சார பின்புலம் எனும் தலைப்பில் பேராசிரியர் ராஜா சிறப்புரையாற்றினார். அடிகளார் வாழ்ந்த காலத்தில் நடைமுறையில் மக்களால் பேசப்பட்ட கதைகளை திரட்டி கதாமஞ்சரி எனும் தொகுப்பு நூலாக வெளியிட்டதில் வாய்மொழி கதைகள் அடிகளாரால் உயிர் பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டினார். முனைவர் கிளமெண்ட் லூர்ஸ் பல்கலைக்கழக ஆய்வுகளில் துப்புயி அடிகளாரின் தாக்கம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர்களுக்கு முன்னோடியாக துப்புயி அடிகளார் திகழ்ந்தார் எனும் கருத்தை வலியுறுத்தினார். பேராசிரியர் ராமதாஸ் புதுவையின் கல்விக்கு துப்புயி அடிகளாரின் பங்களிப்பு எனும் தலைப்பில் உரையாற்றுகையில் பெண் கல்விக்கு புதியதோர் சகாப்தத்தை படைத்தவர் என்று கால வரையறையோடு எடுத்துரைத்தார். முனைவர் ஜான் பாஸ்கோ துப்புயி அடிகளாரின் நூல்கள் ஆய்வுகளுக்கு ஒரு சுரங்கம் எனும் தலைப்பில் உரையாற்றுகையில் இது தலைப்பல்ல என் வாழ்நாள் பணி என்று கூறினார். முனைவர் லட்சுமி தத்தை இல்லற உத்தியானம் துறவர உத்தியானம் காட்டும் வாழ்வியல் தத்துவங்கள் எனும் தலைப்பில் சிறப்புரையாற்றினார். 18-19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த துப்புயி அடிகளாரின் மொழி நடையை வியந்து பேசினார். தமிழ் மாமணி துரை மாலிரியன், தமிழ் மாமணி முகமது உசேன், அருட்தந்தை பால்ராஜ், முனைவர் பாஞ்ச் ராமலிங்கம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இவ்விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று சிறப்பாக வழிநடத்திய சபை தலைமை அன்னை அருட் சகோதரி ஜெயா மேரி தலைமை உரை வழங்கினார். சிறப்புரை மற்றும் வாழ்த்துரை வழங்கிய அனைவரையும் பாராட்டி நன்றி கூறினார். இவ்வாய்வு மையம் பல ஆய்வுகளை கண்டு துப்புயி அடிகளாரை உலகறிய செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கதிர்காமம் செடல் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களின் வேண்டுதலை செடல் அணிந்து நிறைவேற்றினர். புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலின் செடல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. செடல் உற்சவத்தை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட மூலவர் அம்மனை முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மேலும் உடலில் செடல் குத்திக் கொண்டு ஏராளமான பக்தர்கள் தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றினர். இதனிடையே கோவில் அமைந்துள்ள கதிர்காமம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான முத்திரப்பாளையம், தட்டாஞ்சாவடி, இந்திரா நகர், கோரிமேடு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 37 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டது. கறிக்கடை பாஷா பேர் போயிருக்கிறா தம்பி, கொஞ்சம் வயசுப்பா. அப்ப பொண்ணு அப்ப பொண்ணோடைய பொண்ணு இலங்கை அரசால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களை உடனடியாக மீட்க கோரி மீனவ அமைப்பினர் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் தலைமையில் துணைநிலை ஆளுநரிடம் மனு அளித்தனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழகம் மற்றும் காரைக்கால் மீனவர்கள் 13 பேரை கடந்த 27ஆம் தேதி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். மேலும் அப்பொழுது இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 2 மீனவர்கள் காயமடைந்தனர். மேலும் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் சிறைபிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்களை மீட்டு தரக்கோரி அவரது உறவினர்கள் முதலமைச்சர் அமைச்சருக்கு கோரிக்கையை விடுத்திருந்தனர். மேலும் மீனவர்களை மீட்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கடிதமும் எழுதியிருந்தார். இந்நிலையில் சிறையில் உள்ள மீனவர்களின் உறவினர்கள் மற்றும் மீனவ அமைப்பை சார்ந்தவர்கள் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் தலைமையில் புதுச்சேரியில் உள்ள துணைநிலை ஆளுநரை சந்தித்து மீனவர்களை மீட்க கோரி மனுவினையும் அளித்தனர். பணம் கட்டணும்.
அந்த 9 மாதம்ன்றது தண்டனை வந்து எல்லாரையும் ரிலீஸ் பண்ண மாதிரி, அந்த 9 பேர் ரிலீஸ் பண்ண மாதிரி அவரும் அந்த தம்பியும் அவருடைய புதுச்சேரியை திரும்பி பார்க்கும் வகையில் சுவாரஸ்யமாக நடைபெற்ற பெண் அழைப்பு. உறவினர்கள் சீர்வரிசையுடன் முகத்தில் புன்னகையோடு சிவ வாத்தியங்கள் முழங்க 5 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்ற மணமக்கள். புதுச்சேரி கோவிந்த சாலையை சேர்ந்தவர் வின்சென்ட். இவர் அதே பகுதியில் வசிக்கும் தமிழ்ச்செல்வி என்பவரை காதலித்து வந்தார். பின்னர் இரு வீட்டாரின் ஒப்புதல் படி இருவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இன்று திருமணம் புதுச்சேரி சிவன் பார்வதி கோவிலில் நடைபெற்றது. இதற்காக கோவிந்த சாலையில் உள்ள மணப்பெண் வீட்டிலிருந்து சிவ வாத்தியங்கள் முழங்க மேலதாளத்துடன் பெண் அழைப்பு தொடங்கியது. அப்போது மணமகனும் மணமகளும் திருமண கோலத்தில் கழுத்தில் மாலையுடன் ஊர்வலமாக புறப்பட்டனர். 50க்கும் மேற்பட்ட உறவினர்கள் சீர்வரிசையுடன் பின்தொடர சிவ வாத்தியங்களுடன் பெண் அழைப்பு நடைபெற்றது. மணப்பெண் வீட்டில் தொடங்கிய இந்த ஊர்வலம் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையில் வீதி வீதியாக சென்று சிவன் கோவிலை அடைந்தது. அங்கு மணமகன் வின்சென்ட்டிற்கும் மணமகள் தமிழ்ச்செல்விக்கும் சுற்றங்கள் சூழ திருமணமும் நடைபெற்றது. திருமணம் என்றால் அவரவர் வசதிக்கு ஏற்ப பெண் அழைப்பு நடத்துவார்கள். ஆனால் புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற இந்த திருமணம் புதுச்சேரியே திரும்பி பார்க்கும் அளவிற்கு பெண் அழைப்பு மிக சுவாரஸ்யமாக நடைபெற்றது. மணமகளை மணமகன் சீர்வரிசையுடன் அழைத்து சென்றதை சாலையில் சென்றவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தவாறே சென்றனர். புதுச்சேரியில் வித்தியாசமான முறையில் நடைபெற்ற இந்த பெண் அழைப்பு தற்போது இணையத்திலும் வைரலாகி வருகிறது. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தமிழகத்திலும் போட்டியிடும் என்றும், மேலும் புதுச்சேரியில் கூட்டணி அரசு அமைப்போம் என கட்சியின் ஆண்டு விழாவில் முதலமைச்சரும் கட்சியின் தலைவருமான ரங்கசாமி தெரிவித்துள்ளார். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 15வது ஆண்டு விழா ECR சாலையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி கலந்து கொண்டு கட்சியின் கொடியினை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து தொண்டர்களுக்கு இனிப்புகளையும் வழங்கினார். புதியதாக நியமிக்கப்பட்ட தொகுதி தலைவர்களுக்கான பட்டியலினையும் அவர் வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2026 தேர்தலின் பொழுது சூழ்நிலை குறித்து கூட்டணி குறித்து முடிவு எடுக்கப்படும் எனவும் 2026 தமிழகத்திலும் என்ஆர் காங்கிரஸ் போட்டியிடும் எனவும் அப்பொழுது யாருடன் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என்றார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் நெருக்கமாக இருக்கும் புதுச்சேரி முதலமைச்சரின் இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாகி உள்ளது. தமிழகத்தையும் போட்டியும் மற்ற கட்சிகள் அந்த நேரத்தில் எப்படி இருக்கும் சூழ்நிலை அதுக்கு தகுந்த மாதிரி. கதிர்காமம் முத்துமாரியம்மன் செடல் திருவிழாவில் திமுக சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆண்டுதோறும் கதிர்காமம் செடல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். அந்த வகையில் இவ்வாண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் கடந்த வாரம் துவங்கியது. சடல் திருவிழாவை ஒட்டி புதுச்சேரி மட்டுமல்லாமல் தமிழகத்தை சார்ந்த ஏராளமான பக்தர்கள் தங்களின் நேர்த்தி கடன்களை செலுத்தினர். இந்நிலையில் திமுக சார்பாக கதிர்காமம் தொகுதி செயலாளர் வடிவேல் தலைமையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சி தலைவரும் மாநில அமைப்பாளருமான சிவா கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார்.
மேலும் நிகழ்ச்சியில் மாநில திமுக நிர்வாகிகள், தொகுதி திமுக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கதிர்காமம் சடல் திருவிழாவில் கதிர்காமம் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பாக நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. கதிர்காமம் தொகுதி காங்கிரஸ் கட்சி தலைவர் சுந்தர் என்கின்ற முனுசாமி தலைமையில் சடல் திருவிழாவை ஒட்டி மேட்டுப்பாளையம் பகுதியில் பக்தர்களுக்கு இலவச நீர்மோர் பந்தல் அமைத்து மோர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் பெத்த பெருமாள், காங்கிரஸ் கட்சி தொகுதி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். மேலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாள் விழா இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கட்சி கொடியேற்றி பிறந்தநாள் விழா காணும் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகத்திற்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் ஏழை எளிய மக்களுக்கு வேஷ்டி, சேலை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் சிறு வியாபாரம் செய்வதற்காக இந்திரா நகர் தொகுதியை சார்ந்த மக்களுக்கு தள்ளுவண்டி மற்றும் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அசைவ பிரியாணி உணவினையும் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். தொடர்ந்து அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகத்திற்கு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பிறந்த நாளினை கொண்டாடினர். பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஊழியர்கள் 4வது நாளாக காத்திருப்பு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் சுமார் 98 நபர்கள் கடந்த 21 ஆண்டுகளுக்கு மேலாக தினக்கூலி ஊழியர்களாக பணியாற்றி வருகின்றனர். இங்கு பணியாற்றும் ஊழியர்கள் பணி நிரந்தரம், 51 மாத சம்பள நிலுவைத் தொகை வழங்க வேண்டி காத்திருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று 4வது நாளாக நடைபெற்ற போராட்டத்தில் ஊழியர்கள் அதிகாரியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இக்கூட்டத்தில் முடிவு சரியாக எட்டப்படாததன் காரணமாக இன்று 4வது நாளாக போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. மேலும் ஊழியர்கள் கூறுகையில், சரியாக ஊதியம் வழங்கப்படாததன் காரணமாக கடன் மேல் கடன் வாங்கி வட்டி கட்ட முடியாமல் தவித்து வருகிறோம். எங்களால் தற்பொழுது வேலை செய்ய முடியாத சூழல் உள்ளது. ஏனென்றால் சாப்பாட்டுக்கு வழியில்லாமல் உடலில் தெம்பு இன்றி தவித்து வருகின்றோம். 21 ஆண்டு காலமாக பணி நிரந்தரம் வேண்டி போராடியும் வருகின்றோம். ஆனால் இந்த அரசு எங்களுக்கு செவி சாய்க்காமல் காலம் கடத்தி கொண்டேதான் இருக்கின்றது.
எனவே எங்களுக்கு நிலுவைத் தொகை சம்பளத்தையும் பணி நிரந்தரத்தையும் வழங்கினால் மட்டுமே நாங்கள் பணியாற்றுவோம் என்று ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். காத்திருப்பு போராட்டத்தில் யோகேஸ்வரன், கதிரேசன், விநாயகமூர்த்தி, கந்தசாமி, சிவசங்கரன், புஷ்பராஜ், இரிசன், ஜனார்த்தனன் உட்பட ஊழியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் 20 வருஷமாக வேலை செய்கிறோம். எங்களுக்கு சம்பளம் இல்லை, பணி நிரந்தரம் இல்லை, எங்கள் பிள்ளை பொண்டாட்டிகளை படிக்க வைக்க முடியல, எங்களுக்கு குடும்பத்தில் நல்ல மாதிரியான சாப்பாடு இல்லை, எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்கிறோம். கரண்ட் பில்லு கட்ட முடியல, தண்ணி பில்லு கட்ட முடியல, எவ்வளோ வேதனைகள் அனுபவிச்சுருக்கிறோம். இப்போ 51 மாதமாக சம்பளமும் இல்லை, பணி நிரந்தரமும் இல்லை. நிர்வாகத்திட்ட கேட்டாக்கா எந்த பதிலும் சொல்லி ஆய கட்டுறாங்களே தவிர எங்களுக்கு சம்பளம் கொடுக்க 20 வருஷமா அதுக்கான ஃபைல் மட்டும் கரெக்டா. காரைக்காலில் புகழ்பெற்ற மஸ்தான் சாஹிப் தர்காவின் 202ஆம் ஆண்டு கந்தூரி விழா மத பாகுபாடின்றி கலந்து கொள்ள விழா குழுவினர் அழைப்பு விடுத்துள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற மஸ்தான் சாஹிப் தர்காவின் 202ஆம் ஆண்டு கந்தூரி விழா சம்பந்தமாக புதுச்சேரி மாநில ஹஜ் கமிட்டி தலைவரும் வக்பு வாரிய கந்தூரி கமிட்டி ஒருங்கிணைப்பாளருமான இஸ்மாயில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற மஸ்தான் சாஹிப் தர்காவின் 202ஆம் ஆண்டு கந்தூரி விழா வருகின்ற 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளதாகவும், அதனைத் தொடர்ந்து 17ஆம் தேதி சந்தனம் பூசுதல் நிகழ்ச்சியும், 20ஆம் தேதி கொடி இறக்கத்துடன் கந்தூரி விழா நிறைவு பெறுகிறது எனவும், விழாவினை நடத்துவதற்காக வக்பு வாரியத்தின் சார்பில் 15 பேர் கொண்ட கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அத்துடன் தன்னார்வலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற மாவட்ட நிர்வாகம், காவல்துறையும் முழு ஒத்துழைப்பு அளிப்பதாகவும், காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அதிக ஒலி எழுப்பக்கூடிய தாரை தப்பட்டைகள், சினிமா பாடல்கள், வான வேடிக்கைகள் இல்லாமல் இஸ்லாமிய பாடல்கள் மட்டுமே கந்தூரி விழாவில் இசைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தர்காவின் தரப்பிலிருந்து பாரம்பரியமாக வெடிக்கப்படும் பட்டாசுகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும், தனிநபர்கள் பட்டாசு வெடிக்க அனுமதி இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கந்தூரி விழாவில் மக்கள் அனைவரும் மத பாகுபாடின்றி கலந்து கொள்ளுமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். செய்தியாளர்களின் சந்திப்பின் பொழுது மஸ்தான் சாஹிப் தர்காவின் தனி அதிகாரி நூருல் ஹாசன் உள்ளிட்ட வக்பு வாரிய கந்தூரி கமிட்டி உறுப்பினர்கள் பலர் உடனிருந்தனர். காரைக்கால் டவுன் ஹஜ்ரத் மஸ்தான் சாஹிப் வலியுல்லா கந்தூரி 202வது ஆண்டு விழா, சந்தன கூடு, கந்தூரி விழா இவைகள் சிறப்பாக நடத்துவதற்கு தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய தலைமையில் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இங்கு முடிவு செய்யப்பட்ட ஈஓ அவர்களுடைய புதுச்சேரி மாநிலத்திலேயே முதல் முறையாக காரைக்காலில் பெண்களுக்கான ரிக்ஷா ஓட்டுநர் பயிற்சியை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் முனைவர் மணிகண்டன் முயற்சியால் காரைக்கால் மகளிர் மாநாடு கடந்த வருடம் நவம்பர் 21ஆம் தேதி காரைக்கால் தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு பல்வேறு சிறப்பு திட்டங்களை துவக்கி வைத்தார். இதில் மகளிருக்கான பிங்க் ரிக்ஷா திட்டத்தினை மாண்புமிகு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். இத்திட்டத்தின் பயிற்சியானது திருப்பட்டினம் ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலையத்தில் 125 மகளிருக்கு மகேந்திரா டிபி ஸ்கில்ஸ் மூலம் நடைபெற்று வருகிறது. இத்திட்டத்தின் ஓட்டுநர் பயிற்சியை புதுச்சேரி மாநிலத்திலேயே முதல் முறையாக காரைக்காலில் பெண்களுக்கான ரிக்ஷா ஓட்டுநர் பயிற்சியை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் முனைவர் மணிகண்டன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பின்னர் மகளிர் ஓட்டிய ரிக்ஷாவில் ஏறிய மாவட்ட ஆட்சியர் முனைவர் மணிகண்டன் சவாரி செய்ததுடன் 50 ரூபாய் கட்டணத்தை செலுத்தி வாழ்த்துக்களையும் தெரிவித்தார்.
மேலும் மாவட்ட ஆட்சியர் விரைவில் பெண்கள் வங்கியில் பணியாற்றும் வகையில் காரைக்கால் பெண்கள் வங்கி என்ற திட்டத்தை செயல்படுத்த முயற்சி செய்யப்போவதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பயிற்சிக்கு வந்திருந்த ஒரு பெண் மாவட்ட ஆட்சியரிடம் பாடல் பாடி அசத்தினார். இத்திட்டமானது காரைக்கால் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் அதிகாரம் அளித்தல் மிஷன் சக்தி திட்டத்தின் மூலம் ஒருங்கிணைக்கப்பட்ட பெண்களை சிறந்த முறையில் பெண் ஓட்டுநர்களாக பயிற்சி மேற்கொள்ளப்படுவது குறிப்பிடத்தக்கது. இதோட போற அதுதான் நீங்களும் நல்ல மனுஷங்களா இருக்கிறதே தெரியும். காரைக்கால் மாவட்ட புதிய ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் அவர்களுக்கு பாஜக மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் வாழ்த்து தெரிவித்தார். காரைக்கால் மாவட்ட ஆட்சியராக பணிபுரிந்து தற்பொழுது புதுச்சேரி துணைநிலை ஆளுநரின் புதிய தனி செயலாளராக பொறுப்பேற்க உள்ள மணிகண்டன் மற்றும் காரைக்கால் மாவட்ட புதிய ஆட்சியர் சோமசேகர அப்பாராவ் அவர்களுக்கு பாஜக மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். $7,374 கோடியாக உயர்ந்துள்ளது புதுச்சேரி வருவாய். பட்ஜெட் தாக்கல் பணிகளை முடக்கிவிட்டுள்ளது புதுச்சேரி அரசு. தவறான கேள்வித்தாளை அனுப்பியது புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக தேர்வு பிரிவு. முதலாம் ஆண்டு மொழிப்பாட தேர்வுகள் ஒத்திவைப்பு. கதிர்காமம் சடல் திருவிழா, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணிடம் செயின் பறிப்பு, 2 சிறார்கள் உட்பட 4 பேர் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.